ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாண்டுடி மாதம் பேசுகிறேன். பாருங்கள், ஒரு ரீஸ்டோர் எல்லோ பேஸில் ஒரு வண்டி ரெடி பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது RX 100 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட அமைப்பு லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ பேஸில் ஃபியூட்ரு எல்லாம் அடிச்சிருக்கு பண்ணியிருக்கீங்க. வண்டி எல்லாம் கம்ப்ளீட் ரீஸ்டோர் பண்ணி வண்டிக்காரருக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நீட்டாக பண்ணியிருக்குங்க. அவருக்கும் சாட்டிஸ்ஃபைடு. வண்டி நல்லா இருக்கா பாருங்கள். இன்னொன்று, இது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு இன்ஜினை பற்றின விஷயங்களை ஒருத்தர் சொல்கிறாரு சோசியல் மீடியாவில். அவர் நல்லா சொல்கிறாரு. ஆனால் விளக்கங்கள் வந்து இன்னும் நல்லா வண்டியை பற்றின விளக்கங்களாக சொல்லலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டார்க் இண்டக்ஷன் வண்டி. 135 பார்த்தீங்கன்னா எனர்ஜி இண்டக்ஷன் வண்டி. டோட்டலாக அதுக்கும் டோட்டலாகவே சேஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பொருள் 135க்கும் 100க்கும் சேஞ்சஸ் இருக்கும். 100லேருந்து 135க்கு 18 பொருள் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி இண்டக்ஷன் சிலிண்டரோட அதோட டைப்பே வேறு. இது டார்க் இண்டக்ஷன். இது RX 100க்கும் 135க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்பீட் போகலாம், நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். 100ல் 135ல் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் இருக்கும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். அது எனர்ஜி இண்டக்ஷன்னா ஒய்ஏஎஸ்ன்னு போடுவோம். யமஹா எனர்ஜி இண்டக்ஷன் சிஸ்டம் அந்த வண்டியோட சிஸ்டம்மு. அந்த ஏர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்வான்ஸாக ஏர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஸ்லைடர் விட்டுட்டிங்கனாக்கா ஏர் கம்ப்ரஸர் உள்ளே போகும், அதில் ஸ்டோரேஜ் ஆகி. அந்த மாதிரி தான் அந்த இன்ஜினு. இது RX 100 எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் யமஹாவை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா வாழ்த்துங்க. தேங்க்யூ.